ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த விலாக் வந்து 2025 அக்டோபரில் எடுத்த விலாகு. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் வந்து லீவ் அப்படின்றதால வீட்டில் இன்றைக்கி சமைச்சு சாப்பிட போகிறேன். சென்னை வெதர் வந்து ஸ்கின்னை ரொம்ப டேன் ஆக்கிடுச்சு. அதுவும் இல்லாமல் லீவ் இல்லாததால் ஸ்கின் கேர் எதுவுமே பண்ணவும் முடியல, ஹெல்த்தியாக சாப்பிடவும் முடியல. ஸோ இன்றைக்கி லீவுன்றதால நான் இந்த மணத்தக்காளி கீரை வந்து சமைக்கலான்னு வாங்கியிருக்கேன், க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது சமைக்கிறேன்னா என்னன்னு தெரியல. இன்றைக்கி சமைப்பேனா, நாளைக்கு சமைப்பேனா, இல்லை தூக்கி போடுவேனான்னு தெரியல. பட் ஆனால் முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கீரை வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. இது வந்து வேலை பண்ணுறதால நம்மளால் ஒழுங்காக சாப்பிட முடியாது. ஸோ சம்டைம் அல்சர் இந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நல்ல கீரை வந்து இந்த மணத்தக்காளி கீரை. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் இந்த கீரை தான் ஜாஸ்தி செய்வாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச கீரை. லைட்டாக கசப்பாக இருக்கும், பட் அதனால் அந்த கசப்பும் வந்து ஒரு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் அல்சர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மணத்தக்காளி சாப்பிடுங்க. அல்சர் இல்லைனாலும் சாப்பிடுங்க. எனக்கு வந்து அல்சர் இல்லை, பட் ஆனாலும் எனக்கு ஒரு ஃபீல் நம்ம ஒழுங்காக சாப்பிட்றது இல்லை. ஸோ ஹெல்த்தியாக இருக்குமோ இல்லையோன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் இந்த கீரை பெஸ்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதை வாங்கி நான் இன்றைக்கி சமைக்க க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி லீவ் அப்படின்றதால கீரைலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நான் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். என்னோடய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஷீட் போட்டது தான். நான் தனியாக தான் இருக்கேன், தனியாக ரிலாக்ஸாக நல்லா இருக்கேன். பட் ஆனால் ஒரு விஷயம், நான் ஷீட் போட்ட வீடுன்றதால நமக்கு வீக் ஆஃப் எடுத்தால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்மள வீட்டிலே இருக்க முடிய மாட்டுது. அதுக்கு பேசாமல் ஸ்டோருக்கே போயிடலாமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வேலை முடிச்சுட்டு வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ணுவேன். என்னோடய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படின்ற என்னோடய எய்மு. நான் அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருப்பேன். நியூஸ் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ரீடிங்கும் இருக்குது, இந்த மாதிரி கொலோக்கியலாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதும் இருக்குது. நான் வந்து 6 இயர்ஸ் யூடியூப் சேனல்ஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ரொஃபஷ்னல் ரீடிங் தெரியும். ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியாமல் ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் எனக்கு ஸ்க்ரீனில் வரணும் ரொம்ப ஆசை, அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஹாய் மக்களே, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. 2016 ஆண்டுக்கான புதிய பட்ஜெட் தாக்குதலை அறிவிச்சிருக்காங்க. அதன்படி எந்தெந்த பொருட்களுக்கு இந்த மாதிரி தள்ளுபடி இருக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். தள்ளுபடி இருக்கிறதால மக்கள் எதுவும் சிறப்பா பயன்படுத்தலாம். சடனா மண்ட கோளாராகி ஹிடன் டேலண்ட் கமிங் அவுட். இப்போ ஒரு சூப்பர் சாங் ना तेरे बिना बाजी दिल गयो जान मेरे சண்டை போடாதீங்க. நான் எட்டி பாக்குறீங்க என்ன பாக்குற அப்படிமா ரொம்ப பயமா இருக்கு. சரி விடு, முட்டை ஒன்று கூட பாட்டே தெரியல. அப்படி இப்போ நான் பாட போகிறேன் தானே நினச்சிங்க. இன்னொரு ஹிடன் டேலண்ட், தனியாக இருக்கும் போது மூளை எப்படி தாங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் தேவையில்லாமல். ஸோ இப்போ ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி முடிச்சுட்டு கோழி மேய்த்தலுக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கோழி வளர்க்குறேன்னா நான் காசு கொடுத்து வாங்கின கோழியில் அவங்க வாங்கினாங்க. நான் அதுக்கு வந்து ஜஸ்ட் கோழி வாங்குவாங்க, நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். கோழி this is my background. இதான் நான் வீடியோ எடுப்பேன். முன்னாடி கிளாஸ் உள்ளது vlogல வேற. இதுதான் கோழியின் அறை. and this is my அறை. and கோழிகள் மேய்கின்ற தருணம் இந்த வீடியோல வர பெண் பார்க்கும் படலம் மாதிரி கோழி மேயும் படம். ஓகே guys, இந்த வீட்டு கோழியோட ஹோம் டூர் பாக்குறீங்களா? கொஞ்சம் டர்ட்டியா இருக்கும், கக்கா போய் வச்சிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கு, அதுதான். பட் ஆனா நீங்க பார்த்தே ஆகணும். பிளாஸ்டிக் அமிச்சு உங்களுக்கு நான் வந்து தருவோம். என்னுடைய வீட்டின் தண்ணி டங்கு 1000 லிட்டர் டேங்க். ஓகே, எவ்வளோ கலர்ல டேங்க் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அழகா இருக்கும். This is my view. எனக்கு கோழி ரொம்ப பிடிக்கும். பாருங்க நல்ல ஸ்டைலா நிக்குது கோழி. இது ஒரு அழகுதான் இயற்கை. போபோ சொல்லி நாங்க கோழிக்கு சாப்பாடு போடுவோம். இந்த மாதிரி அரிசி கூட பாய்ங்க.
இங்க இந்தா. சண்டை போடாதீங்க, சண்டை போடாம சாப்பிடுங்க. ஏய், சண்டை போடக்கூடாது. ஆமா, பயமா இருக்கு. பெரிய கோழி தான் எல்லா கோழியும் அடிச்சு தொத்துது. ஓகே, ஹாய் கைஸ், நான் கோழி வளர்க்குறேன் கைஸ். என்கிட்ட கோழி இருக்கு கைஸ். அவ்வளோ யாராவது வாங்குறாங்க, நம்ம அதை வளர்க்குற மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. போபோ போபோ போபோ, ஏய், இப்பதான் நான் பாட்டு செட் போட்டு சங்கிடுற நைஸ் சாங்லி. அப்படியே பார்த்தீங்கன்னா ரூம், இது இஸ் மை ரூம். நான் பேக் கேமரா காமிக்கிறேன். சரிப்பா, நான் வந்து சமைச்சேன். this is my room. ஸ்கேல் வச்சிருப்பேன் அண்ட் ஓடாத ஒரு ஃபேனு. இவ்வளோ மினி பூஜை அறை இவ்வளோ கேட்டுருவேன். அதுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் காமிச்சிட்டேன். குப்பை குப்பையாக குப்பைலாம் கிடையாது, அது அலைன்மெண்ட் மாதிரி இருக்கும் சொல்ல போனால். லேடிஸ்லாம் கண்ணாடி கடையில் வேலை பண்ணனா அதுலேருந்து அலைன்மெண்ட்டு மெஷர்மெண்ட் இப்படிலாம் வார்த்தைகள் வருது. திஸ் இஸ் மை குட்டி. நான் அப்படிதான் ஹேண்ட் பேக் வச்சேன், பிகாஸ் எனக்கு இங்கே ஷெல்ஃப் இல்லை, பியூரோ இல்லை. ஸோ இப்போ நான் வாங்கி வேஸ்ட் பண்ணவும் விரும்பல. ஸோ எல்லாமே அப்படியே வச்சுக்கலாம். பெட் நான் பத்துக்கிற இடம், அதில் வந்து நான் தோச்ச துணியெல்லாம் என்ன பண்ணுவேன்னா மடிச்சு அந்த கவரில் வச்சிருப்பேன். இது எஸ், இது இதில் வச்சிருப்பேன். மச்சதான் வச்சிருப்பேன் பேக் மட்டும், பிகாஸ் பீரோ இல்லை, கபர்ட்ஸ் கிடையாது, அதனால. ஓகே, என்னுடைய ஒரு அறை கீரை வாங்கியிருக்கேன் கைஸ், கீரை பண்ணுவேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன், டோக்லா ரெசிபி. வந்து டோக்லா சொல்லுவாங்க, நான் செஞ்சுருக்கேன், இன்னும் சாப்பிடல. வந்துதான் இருக்கும், மிகவும் இருக்காது. இந்த பூண்டு, பச்சை மிளகா, சீரகம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இது அப்புறமா சாப்பிடுவேன். தோக்லா அப்படின்றது ஒரு மார்வாடி நார்த் இந்தியன் ரெசிபி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு. எனக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும், நான் எப்படி வேணால் சாப்பிடுவேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் பண்ண போகிறேன். டின்னருக்கு வந்து சப்பாத்தி பண்ணுறேன். ஸோ சப்பாத்தி வித் பூண்டு குழம்பு. என்கிட்ட சப்பாத்தி தேய்க்கிற அந்த மனம் இல்லாதனால நான் ஒரு பெரிய பிளேட் வச்சுருக்கேன். அந்த பிளேட்டை கவுத்து போட்டு அதுக்கு மேலே சப்பாத்தி மாவு அந்த மாதிரி தேய்ச்சி சப்பாத்தி செய்கிறேன். பக்கத்தில் இருக்கிற சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு தனியாக பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு சென்னையில் வந்து ஸ்டவ் கேஸ் எல்லாம் வாங்கணுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எப்படி ஒரு 10,000 to 12,000 ஆகும். ஸோ அவ்வளோலாம் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. தேவையில்லாமல் எதுக்கு அவ்வளோலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து பூந்தமல்லியில் இருக்கிற ஒரு ஸ்டோரில் தான் இந்த சிலிண்டர் வாங்கியிருப்பேன். சிலிண்டர், அதுக்கு மேலே இருக்கிற பர்னர் வித் கேஸோடு சேர்த்து நான் வாங்கியிருந்தேன். ஜஸ்ட் 2,300 rupees தான் ஆச்சு. இந்த சிலிண்டர் வந்து காம்பேக்டாக இருக்கும், தனியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் எங்கன்னா போகிறீங்க, வெக்கேட் பண்ணிட்டு போகிறீங்கன்னா இந்த சிலிண்டரை நீங்கள் திரும்பி ரிட்டன் நீங்கள் செல் பண்ணாலும் வேல்யூ இருக்கும். ஏன்னா இது வந்து ஹெச்பி பிராண்டோட சிலிண்டர். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 1,000 rupeesக்கு வாங்கியிருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் இது உங்களுக்கு ஒரு 800 rupeesக்காச்சும் வாங்கிக்குவாங்க. அண்ட் சப்பாத்தி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா நெய் வந்து போடுறேன். நெய் போட்டால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நெய் அப்ளை பண்ணி வைக்கிறேன். சப்பாத்தி சூடாக இருக்கும் போதே நீங்கள் நெய் போட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். சப்பாத்தி சுக்கா சாப்பிட்றத விட நெய்யோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. ஏன்னா நெய் வந்து எப்படி குட் ஃபேட் தான். ஸோ ஆயில் போடாமல் நெய் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் பூண்டு குழம்பு வச்சு நான் இப்போ டின்னர் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் சாப்பிட்டீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து என்னோடய மெமரிஸ்க்காக நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.